வணக்கம். இப்போ போப் ஃப்ரான்சிஸ் இறந்துட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் சமீபத்தில். அவருடைய லைஃப் டைமில் வந்து அந்த 12 வருஷம் போப்பாண்டவராக இருந்த அந்த டைமில் பல நாடுகளுக்கும் அவர் சுற்றுப்பயணம் செஞ்சார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த சூழலில் வந்து இந்தியாவுக்கு வந்து அவர் ஏன் சுற்றுப்பயணம் செய்யலை அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா நம்மளை விட சின்ன சின்ன நாடுகளுக்கு, ரொம்ப ஏழை நாடுகளுக்கு, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கம்மியாக இருக்கிற நாட்டுக்கெல்லாம் போன போப்பாண்டவர் வந்து இந்தியாவுக்கு ஏன் வரல அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்குது. இதில் ஒன்று, அவர் வந்து இவங்க பர்மிஷன் கேட்டு அவர் வரலையா, இல்லை அவர் வந்து இந்தியாவுக்கு வரக்கூடாதுன்னு முடிவு எடுத்தாரா அப்படிங்கிற 2 கேள்வி தான் இருக்குது. இந்த 2 கேள்விக்குமே நம்ம பதில் சொல்லணும்னா, இந்த மோடி வந்த பிறகு இந்த கடந்த 11 ஆண்டுகளுடைய இந்த நிலையை வச்சு பார்க்கும்போது போப் ஃப்ரான்சிஸ் வந்து இந்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அவர் ரொம்ப விரும்பியிருக்காரு. அவர் தன்னுடைய ஆசையை வந்து இந்திய கர்தினால்கள்கிட்ட வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இந்திய பிஷப் சம்மேளனத்தில் கூட அவர் வெளிப்படுத்தியிருக்காருங்கிறத பார்க்குறோம். இன்ஃபேக்ட் வந்து அவருக்கு வந்து வர்றதுக்கு ஆசையாக தான் இருந்துச்சு. ஆனால் மோடி வந்து ஒரு ஓப்பனில் 2 தடவை அவரை மீட் பண்ணும்போது நீங்கள் வரணும் இந்தியாவுக்குன்னு சொன்னால் கூட மோடி சொன்னாருங்கிறத ஒத்துக்கிறோம். ஆனால் வந்து அதற்கான அழைப்பிதழ் வந்து இந்திய அரசாங்கத்திட்டேருந்து போகல அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது வந்து மோடி விருப்பப்பட்டாலும் கூட அவருக்கு கீழே இருக்கிற பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் மற்றும் பியூரோக்ரசி எல்லாமே சேர்ந்து போப்பை அழைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. ஏன்னா எதை வச்சு நம்ம இதை சொல்கிறோன்னா, அவர் வந்து ஓப்பனாகவே தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தியிருக்காரு இந்தியாவுக்கு வரணுன்ட்டு. இப்போ இங்கே உள்ள அதிகார வர்க்கம் வந்து மோடிக்கு வந்து சரியான அளவு கைடன்ஸ் கொடுக்கல. மோடி விருப்பப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் அதுக்குரிய இன்விடேஷன் வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட தானே போகணும். அதிகார வர்க்கம் தானே அந்த இன்விடேஷனை வந்து கொடுக்கணும். ஸோ அவங்க வந்து அதில் வந்து அவங்க இன்விடேஷன் வந்து போப்புக்கு கொடுக்கவே இல்லை. இப்போது உள்ள ஒரு நடைமுறை என்னன்னா, போப்பு வந்து தானாலாம் வரமாட்டார். அவருக்கு இன்விடேஷன் நீங்கள் கொடுக்கணும். இன்வைட் பண்ணால் தான் அவர் வருவாருங்கிறது அவருடைய புரோட்டோக்காலில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். இந்த சூழலில் வந்து இந்திய அதிகாரிகளிடமிருந்தும் இந்திய அரசாங்கத்திடமிருந்தும் இந்திய டிப்ளமேட்டிக் மிஷன்கிட்ட இருந்து வந்து போப்புக்கான ஒரு அழைப்பிதழ் கடைசி வரலையும் போகவே இல்லை. இந்த 11 வருஷமாக போகவே இல்லை அப்படிங்கிறது தான் வெறும் முக்கியமான ஒரு குறிப்பாக வந்து நம்ம சொல்ல விரும்புகிறோம். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, ஒரு பக்கத்தில் அதிகாரிகளுக்கு என்ன பயம்னா, நம்ம அவரை இன்வைட் பண்ணிட்டோம்னா ஆர்எஸ்எஸ், பிஜேபி, விஹெச்பி, இன்னும் பஜ்ரதங்கள் மாதிரி இந்த இந்துத்துவ அமைப்புகள்கிட்டேருந்து எதிர்ப்பு வரும். அதன் மூலம் வந்து நம்ம அரசாங்க அதிகாரிகளுக்கு வந்து தொந்தரவுகள் வரலாம், மிரட்டல்கள் வரலாங்கிறதுக்கு பயந்து கூட இந்த அதிகார வர்க்கம் இந்த இன்விடேஷனை வந்து கொடுக்காமல் இருந்திருக்கலான்ட்டு ஒரு விதமான கருத்து நிலவுது. அதே மாதிரி இந்த விஹெச்பி, ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள் போன்ற இந்துத்துவ அமைப்புகளும் இல்லை பிஜேபியில் முக்கியமான ஆட்களும் வந்து என்ன நினச்சாங்கன்னா, நம்ம வந்து இப்போ இந்த நேரத்தில் போப்பு வந்தார்னா அது வந்து நம்ம பண்ணிகிட்ருக்க வந்து ஆன்டி மைனாரிட்டி அரசியலுக்கு அது ஒரு எதிராக முடியும். அது வந்து வேறு ஒரு நெரட்டிவை செட் பண்ணாலும் பண்ணிடும். அது வந்து ஹிந்துஸை போலரைஸ் பண்ணக்கூடிய நம்மளுடைய இந்த திட்டத்துக்கு எதிராக அமைஞ்சாலும் அமையும். அதன் மூலமாக நம்மளுடைய இந்த 2019 தேர்தல் பிரச்சனையாக வரும். அதேமாதிரி 2024 தேர்தலுக்கும் இது எதிரொலிக்குங்கிற அந்த ஒரு எண்ணத்தால், அந்த ஒரு அரசியலால் போப் ஃப்ரான்சிஸ் வந்து அழைக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து அதிகார வர்க்கத்திலேருந்து தெரிய வருது. 3வது வந்து மிக முக்கியமான காரணமாக வந்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய அமைப்பான சிபிசிஐ இருக்குது இல்லைங்களா, கேத்தலிக் பிஷப்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்தியா, இங்கேருந்து சரியான நடவடிக்கைகள் எடுக்கலை. இவங்க வந்து அரசாங்கத்துக்கு போதிய நெருக்கடி கொடுக்கல, மக்களை திரட்டி இவங்க போராடல சிபிசிஐ. இதன் மூலமாக வந்து தேவையான அளவு வந்து அந்த அழுத்தம் வந்து இந்திய அரசாங்கத்துக்கு போகலை. அதன் காரணமாகவே வந்து அவங்க வாத்திக்கான தொடர்பு கொண்டு போப்போட அவருடைய வருகையை வந்து கன்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான அந்த கருத்து நமக்கு கிடைக்குது. இதோடு கூட அடிஷ்னலான ஒரு தகவல் என்னென்னா, போப்புக்கு வந்து இந்த இவ்வளோ தூரம் லாங் ட்ராவலில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான அந்த ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸும் இதில் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எல்லாமே சேர்ந்து அவர் விரும்பிய அந்த விசிட்டை வந்து அதை ஒரு நடைமுறையாக்கலை. ஏன்னா நம்மளோட ரொம்ப ரொம்ப சின்ன நாடுகளுக்கு, இலங்கைக்கெல்லாம் கூட போயிருக்காருங்கிறத பார்க்குறோம். இன்னும் சின்ன சின்ன நாடுகளுக்கெல்லாம் கூட அவர் போய் அவர் தன்னுடைய அன்பையும் தன்னுடைய எளிய மக்களுக்கான ஆதரவையும் அவர் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம அவருடைய விசிட்லேருந்து பார்க்குறோம். இஸ்லாமிய நாடுகளுக்கு கூட நிறைய நாடுகளுக்கு போயிருக்கிறாருங்கிறதையும் பார்க்குறோம். போருண்ட நாடுகள், வந்து பாதிக்கப்பட்ட நாடுகள், ஏழை எளிய மக்கள் அதிகம் வாழ்கிற நாடுகள் எல்லாத்துக்கும் விசிட் பண்ண போப்பை வந்து இந்த சக்திகள் தான், ஆர்எஸ்எஸ், விஹெச்பி சக்திகளும் பாஜக அரசாங்கத்தினுடைய அந்த
லீடர்ஸும் மற்றபடி அதிகார வர்க்கத்தில் இருக்கிற ஆர்எஸ்எஸ், விஹெச்பி, பஜ்ரங் தள் போன்ற இந்துத்துவ அமைப்புகள் சப்போர்ட் கொண்ட அதிகார வர்க்கமும் சேர்ந்து தான் வந்து இந்த ஒரு மிகப்பெரிய நிகழ்வை நடத்தியிருக்காங்க. அதாவது போப்பை வராமல் விடாமல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் வராததால நமக்கு தான் நஷ்டம். ஏன்னா அவர் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் வந்து ஒரு அமைதியை கொண்டு போனார், ஒரு எளிமையை கொண்டு போனார், கடவுளுடைய அன்பை கொண்டு போனார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதெல்லாமே நம்ம நாட்டில் உள்ள கேத்தலிக்ஸ்களும், நம்ம நாட்டில் உள்ள ஏழைகளும், நம்ம நாட்டில் எவ்வளோ இந்துக்கள் வந்து போப்பை விரும்பினாங்க, அவங்களும் விரும்பியிருப்பாங்க தானே. ஆனால் இவங்களுக்கு இந்த வாய்ப்பை மறுத்ததற்கு முதல் காரணம் வந்து இந்த பாஜக அரசாங்கம் மற்றும் ஆர்எஸ்எஸ், விஹெச்பி, பஜ்ரங் தள் போன்ற அமைப்புகள் தாங்கிறது முதல் பதிவாக நம்ம பதிவு பண்ண விரும்புகிறோம். ரெண்டாவது வந்து மோடியும் இதில் ஒரு மிகப்பெரிய நாடகத்தை நடத்திருக்காருங்கிறத பார்க்குறோம். 2 தடவை அவர் மீட் பண்ணார். அந்த 2 தடவைலையும் அவர் வந்து ஓப்பனாக இன்வைட் பண்ணாருங்கிறத பார்க்குறோம். சரி, ஓப்பனாக இன்வைட் பண்ணுற ஒரு சாமி என்ன பண்ணோம், லோக்கலில் வந்தவுடனே இந்த மாதிரி நான் போப்பை வந்து ஓரலாக இன்வைட் பண்ணியிருக்கேன், அவங்களும் வந்து இங்கே வர விரும்புகிறாங்க, அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது நமக்கு பல்வேறு டிப்ளமேட்டிக் சோர்சஸ் மூலம் தெரியுது, அவங்களும் நம்ம நாட்டுக்கு விசிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அதனால் நீங்கள் இந்த அவரை வர வைக்கிறதுக்கான ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணுங்கள், எந்த எதிர்ப்பு வந்தாலும் நான் தாங்கிக்கிறேன், நான் அதை சமாளிச்சுக்கிறேன், நான் விஹெச்பி, ஆர்எஸ்எஸ் கூட்டத்தை நான் கவனிச்சிக்கிறேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, தயவு செஞ்சு நீங்கள் சீக்கிரம் வந்து அவர் இங்கே வர்றதுக்கான ப்ராசஸை வேகப்படுத்துன்னு மோடி சொல்லியிருந்தார்னா கண்டிப்பாக அவர் இந்த நாட்டை நம்ம விசிட் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் வராதது நான் ஏற்கனவே சொன்னது போல் நமக்கு தான் இழப்பு. ஒரு அன்பான போப், ஏழை மக்களை விரும்பக்கூடியவர், பாதிக்கப்பட்ட மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸ் மேலெல்லாம் சமூக அக்கறை கொண்டவர், இந்த போர் அதாவது காசாவிலையும் சரி உக்ரைன் ரஷ்ய போரை வந்து நிறுத்த சொன்னவர், பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் அதாவது அமைதிக்காக, உலக அமைதிக்காக செய்த அந்த பெரிய மகானான போப் ஃப்ரான்சிஸ் வந்து இங்கே வராமல் இருந்ததுக்கு காரணம் இந்த அரசாங்கமே அப்படிங்கிறதுல நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இது வந்து இப்போ இந்த மாதிரி வந்து இவங்க சாதிப்பதன் மூலமாக என்னத்தை இவங்க அச்சீவ் பண்ண விரும்புகிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியல. இப்போ இந்த இந்துத்துவவாதிகள், இந்த பாஜக ஹார்ட்கோர் சங்கிகள்லாம் வந்து போப்பை வர வைக்காதன் மூலமாக என்னத்தை சாதிச்சிட்டாங்க. ஏற்கனவே முஸ்லீம்களுக்கு எதிரான அவங்களுடைய வேலைகள் வந்து ரொம்ப துரிதமாக நடைபெறத்தை பார்க்குறோம். என்னென்னலாம் இஸ்லாமுக்கு எதிராக பண்ண முடியுமோ பண்ணுறாங்க, கூடவே கிறிஸ்டின்ஸுக்கு எதிராகவும் பண்ணுறாங்க. ஆர்எஸ்எஸ் சங்கிகள் வந்து வட இந்தியாவில் கோயில்களை இடிக்கிறது, கிறிஸ்மஸ் சர்வீஸை டிஸ்டர்ப் பண்ணுறது, இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்கிறத பார்க்குறோம். இதன் மூலமாக உலக அரங்கில் உள்ள மற்ற மக்களை பகைத்து கொள்வதை தவிர இந்த பாஜக, ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள் சங்கிகளுக்கு வேறு என்ன ஒரு சாதனை இருக்க முடியும்? இதேமாதிரி ஒரு மத வெறுப்பு அரசியல் பண்ணிகிட்டே வந்து இந்த நாட்டை ஒரு மத நாடாக மாற்றுறதுக்கான இவங்களுடைய முயற்சியில் போப்பும் வந்து பலிகடக்கப்பட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. அவர் நம்ம எல்லாம் பார்க்க விரும்பினார், இந்தியா தேசத்தில் காலடி வைத்து அமைதியை போதிக்க அவர் விரும்பினார். ஆனால் அந்த விருப்பம் கடைசி வரலையும் நிறைவேறலை அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த நேரத்தில் பதிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இன்னொரு அமர்வில் வேற ஒரு விடயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.